வெல்கம் டு நஸ்ருன் சப் வியூஸ். நான் நஸ்ருன், இவங்க சப்னம். இன்னைக்கு நம்ம ஒரு படி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு படினா 1.5 கிலோ, சரிங்களா? திண்டுக்கல் பிரியாணி செய்ய போனால் ஸோ திண்டுக்கல் ஸ்டைல்லே பண்ணலாம். அவங்க வந்து ஒரு படின்றது வந்து 1.25 கிலோ. ஸோ அந்த 1.25 கிலோ வச்சு தான் நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். 1.25 கிலோ சீரக சம்பா பிரியாணி செய்யறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள். இதில் 1.25 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். 1.25 கிலோனா ஒரு படி, லேடிஸ்க்கெலாம் தெரியும், ஒரு படி தான் 1.25 கிலோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 கை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என் கை அளவில் வந்து முழு கையாக அப்படி எடுத்து 1.5 கை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் தயிர், புதினா வந்து 1.25 கை போல் சேர்த்தா போதும். பாருங்கள், இது வந்து ஒரு கை. அதே போல் 1.25 கை அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை வந்து அதே தான், 1.25 கை. இந்த ஒரு கை எக்ஸ்ட்ரா இதை பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? தக்காளி வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளியாக இந்த மாதிரி ஸ்லைஸாக 6 தக்காளி, நல்ல பெரிய பெரிய தக்காளியாக 6 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1.25 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு காரத்தில் இருக்கும். இந்த பச்சை மிளகா வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் 6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ஸ்பெஷல். ஸோ அந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு படிக்கு இந்த 1/4 உலக்கு படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு படி எடுக்கணும். ஒரு படினா பெருசு, இது வந்து 1/4 படி. இந்த 1/4 படியில் வந்து 1 எடுக்கணும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம உலக்கில் வச்சு தான் அளந்து எடுத்துப்போம். அளக்கிறதுக்கு லேடிஸ்க்கு அது தானே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கூம்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 1/4 உலக்கில் ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். கொஞ்சம் பல்ஸில் போடுறதுக்கு ஏற்ற, பல்ஸில் போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ரொம்ப அதில் குறைப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து வதங்கி அந்த ஃப்ளேவர்லாம் வந்து ஆட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சிடலாம். சட்டி வைக்கலாம். ஒன்றே கிலோ செய்யறதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கோங்க. சட்டி ஃபர்ஸ்ட் சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா கமகமன்னு கடலெண்ணெய் வாசனை நல்லா வருது. இந்த டைமில் அந்த ஒரு படி சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, ஒரு படினா 1/4 படி உலக்கில் ஒரு படி, அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் பிரியாணினாலே சீரக சம்பா தான். அந்த சீரக சம்பா பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் ஸ்பெஷலு. ஸோ சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே மாறாமல் கிடைக்கும். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அது நல்லா பொன்னிறமாக வரணும் இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும்.
திண்டுக்கல்னாலே பிரியாணி தான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பிரியாணினாலே நசுருன் பாய் தான். வெங்காயம் இப்படி போட்டு வதக்க ஆரம்பித்த உடனேவும் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து ஒரு அளவு அந்த அழுக்கு போகிற அளவுக்கு ஒரு தடவை 2 தடவை பார்த்து வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா அந்த அரிசியோட அந்த ஸ்மெல், அந்த பிரியாணிக்கு உண்டான ஸ்மெல்லே போயிடும். ஸோ ஒரு தடவை 2 தடவை நல்லா பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமாக. இப்போது இந்த டைமில் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டைமில் கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, திண்டுக்கல்னாலே வந்து பிரியாணி வந்து ஒரு ப்ரௌனிஸாக அழகாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரௌனிஸ் வரதுக்கு காரணம் இந்த டைமில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா சேர்க்கணும் தான் அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 10 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 3 கிராம் ஏலக்காய். ஸோ இப்போ கரம் மசாலாவா நீங்கள் எத்தனை ஸ்பூன் இதில் சேர்க்க போகிறீங்க? இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், இந்த சைஸில் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ திண்டுக்கல் பிரியாணின்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து இந்த டைமில் இது சேர்க்கறனால தான் அது சேஞ்ச் ஆகும். இந்த கரம் மசாலா வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கையில் சாப்பாடு வந்து நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சம் திகட்டும். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் திகட்டும். இதை நீங்கள் இந்த அளவாக சேர்க்கும் போது நல்லா சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. இந்த நெஞ்சு கரைக்கிற மாதிரிலாம் இருக்கும் சரியாது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்காது. நெஞ்சு கரைக்கிறது வந்து கரம் மசாலானால மட்டும்தான். ஸோ அதுக்கு அளவாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டதே தெரியாது. நம்ம நசுரன் பாய் பிரியாணியில் எண்ணெயும் அளவாக தான் இருக்கும், கரம் மசாலாவும் அளவாக தான் இருக்கும். வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பிரியாணி சாப்பிட்லாம். இப்போ கரம் மசாலா சேர்த்த கையோட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 கிலோ நம்ம செய்கிறோம். ஸோ 1.25 கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இந்த மிளகா இருக்கிறதுனால 6 பீஸ் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த டைமில் பச்சை மிளகா சேர்த்த கையோட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா கொத்தமல்லி புதினா இந்த டைமில் சேர்க்கும்போது அதுலேருந்து வர மின்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போதும் அந்த வாடை வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ அதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு போடுவோம். ஒரு கை இப்படி ஒரு பிடி இதை அப்படி போடுவோம். இது 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிற 1/4 கிலோவுக்கு கொஞ்சம். இதை அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், புதினா அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா கசந்துரும், கசப்பு எடுக்கும். சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் தனியாக தெரியும். ஸோ அதை அளவாக பார்த்துக்கோங்க. அதே ரேஷியோவில் கொத்தமல்லி ஒரு கை இந்த மாதிரி, இது 1 கிலோவுக்கு. ஸோ மீதி இருக்கிற 1/4 கிலோவுக்கு இந்த அளவு. அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்தோம்ல, அதை 2 நிமிஷத்தில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், தக்காளியை ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ மசிஞ்சு நல்லா குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியில் டேஸ்ட் வரும். ஸோ தக்காளியை வந்து நல்லா ஸ்மேஷாக பண்ணிடலாம். தக்காளி போட்டு ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாதி இந்த அளவுக்கு வதங்கும் போது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம சின்ன ஸ்டவ்வில் செய்கிறோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். அதனால் தக்காளியை வந்து 50% வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம், 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு நான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஷியோவில் வந்து 150 கிராம் இருக்குது. ரெண்டுமே 150. ஸோ இதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம கையில் அளக்கிறது படி சொன்னோம்னா 1 கிலோவுக்கு கை நிறைய எடுத்து ஒரு கை.
சிக்கன் எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த மாதிரி லெக் பீஸ் இருக்கிற மாதிரி எலும்பு இருக்கிற பீஸ் தான் வந்து அதிகமாக வாங்குவோம். செஸ்ட் பீஸ் வந்து அவ்வளோவா வாங்க மாட்டோம். அது கொஞ்சம் சக்கையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி வாங்க மாட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி லெக் பீஸ் எலும்பு இருக்கிற பீஸாக வாங்கிக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் டைம் விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம ஆட் பண்ணோம். ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வரும். அதில் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டால் அந்த டேஸ்ட்டு வராது. ஸோ இந்த டைமில் 1/4 லிட்டர் தயிர், நல்லா கெட்டியாக 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். நல்ல சின்ன ஸ்பூன், நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக 3 ஸ்பூன். இன்க்ரீடியண்ட்டு நம்ம ஒன்றா ஆட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு தக்காளி, அது கொஞ்சம் டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்படியே பின்னாடி ஒன்றா நம்ம ஆட் பண்ணும்போது தான் அந்தந்த இன்க்ரீடியண்ட்கான ஃப்ளேவரு சாப்பாடில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம். அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் இவ்வளோ எடுத்துருக்குறோம் சரிங்களா, அதான் 1.25 கிலோ எடுத்துருக்குறோம். அது இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவு பிடிச்சிருக்கு இல்லைங்களா. இப்போது இதில் நான் அரிசி அளந்திருக்கனால இதில் 1க்கு 1.5 நான் எடுக்கிறேன். 1ன்னா இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அளவு தான் 1. அதுக்கடுத்து அரைன்னா இதில் பாதி அரை, இந்த அளவு தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1.5 அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரை அளவு தண்ணி அளந்து திருப்பி ஊற்றுவோம். இதே வந்து நீங்கள் அரிசி உலக்கில் அளந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உலக்கில் 1க்கு 1.5, ஒரு உலக்கு அரிசி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் 1 உலக்கு தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் அரை உலக்கு தண்ணி ஊற்றுங்க. இதுதான் சீரக சம்பா அரிசிக்கு உண்டான தண்ணியோட அளவு, 1க்கு 1.5. பாருங்க, அந்த பாத்திரத்தில் அரிசி எந்த அளவு இருந்ததோ அந்த அளவு தண்ணி எடுத்துருக்குறேன். இந்த அளவு அரிசி இருந்தது இல்லைங்களா, இதுதான் 1. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் அரை எடுத்துப்போம். ஒரு 10 நிமிஷமா அப்படியே ஸ்லோவாக அப்படியே சிம்லேயே வந்து வதங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்களா, எண்ணெய்லாம் பிரிஞ்சுருக்குங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா அடி பிடிக்காம கரெக்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மசாலா வதங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சீரக சம்பாக்கான டேஸ்ட்டு இதில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் அரை ஊற்றிருக்கீங்க இல்லையா, இப்போ இதில் அரை எடுத்துருக்கோம். மீதி அரையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு, கொதிக்குது. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம சர்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே முழுசாக ஒரு பீஸ் எல்லாருக்குமே கிடச்சிரும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா அது உடஞ்சி தூளாகிடும். ஸோ இந்த டைமில் கொதிக்கும் போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி லெக் பீஸு, இந்த மாதிரி விங்ஸு, அப்புறம் இந்த எலும்பு உள்ள கறி, இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணியில் கிரேவி எது செஞ்சாலும் இந்த மாதிரி ஸ்டைலில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்ற பிரியாணியும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, வாங்க இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எலும்பு, அப்புறம் லெக்கு,
விங்ஸு இந்த மாதிரி ஐட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் காரம் புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீஸ் இந்த அளவுக்கு ஒரு 60% வெந்திருக்கணும். 60% வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மீதி 40% வந்து அரிசி போட்டு தம்மு வைக்கும்போது அதில் வெந்துடும். அரிசியை ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டாச்சு. போட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருந்துச்சு. இந்த டைமில் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரிசி போடுறப்ப எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் வச்சிடும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தம் வச்சோம். இப்போ 20 நிமிஷமாக தம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போ லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருக்கோம். பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஜூஸியாகவும் வந்திருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சாஃப்டாக சிக்கன் வாங்க நல்லாயிருக்கும்னு. ஸோ இந்த சிக்கனும் மெயின். விங்ஸு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பிரியாணிக்கு மேக்ஸிமம் டேஸ்ட்டு கொடுக்கறது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு புது டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.